ஹலோ மக்களே! இந்த ஒரு வீடியோவ கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். 4 பசங்க கையில பட்டாக்கத்தியோட ட்ரெயின்ல ஒரு வடமாநிலத்தவர் வந்து வம்பிழுத்திருப்பாங்க. "இப்படி பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு" மட்டும் தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கு "நீ எப்புட்றா இத சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேருந்து தர தரன்னு இழுத்துட்டு போய் தனியா இருக்க ஒரு பிளேஸ்ல வச்சு அவர் அந்த பட்டாக்கத்திலேயே பயங்கரமா வெட்டி அத ரீல்ஸா எடுத்திருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல அவ்ளோ தைரியமா தம்ஸ் அப்பும் காட்டி அத அப்லோடும் பண்றாங்க. எங்க இருந்துங்க வந்துச்சு இவங்களுக்கு இவ்வளோ ஒரு தைரியம்? அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்கள விசாரிக்கும்போது இவங்க எல்லாரும் கஞ்சா போதையில இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. எப்படி இவங்க கையில இவ்ளோ சீக்கிரம் கஞ்சா கிடைச்சிருக்கும்? இது எல்லாத்துக்குமே ஒரே பதில், நம்ம ஊர்ல சட்டம் அவ்வளோ கடுமையா இல்லாதது தான். இவங்க இன்னும் மேஜரும் ஆகல. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? முடியெல்லாம் வெட்டி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போய் உட்கார வைக்க முடியும். மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசமோ, 1 வருஷமோ வெளிய வந்துருவாங்க. இந்த ஒரு தைரியத்துல மட்டும் தான் இவங்களும் இத பண்ணுவாங்க. என்ன நீங்க பண்ணிருவீங்க? எங்கள போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தானே உட்கார வைப்பீங்க. நல்லா 3 வேள சாப்பாடு போட்டு. இதுக்கு மேல வேற உங்களால என்ன பண்ணிட முடியும்? அப்படின்ற தைரியத்துல தான் இவங்களும் இந்த விஷயத்த பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம தமிழ்நாட்டுல நார்த் இந்தியன்ஸ் மேல ஒரு ஹேட் இருந்துட்டே தான் இருக்கு. அவங்கள அடிச்சாலோ, அவங்கள எதா பண்ணாலோ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஹேட் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த ஒரு ரீசன்க்காகவும் தான் இந்த பசங்க வந்துட்டு அந்த நார்த் இந்தியன வந்து இப்படி அடிச்சிருக்காங்க. ஏன்னா கேட்க ஆள் இருக்காது. இவங்கள அடிச்சா யார் கேட்டுற முடியும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம ஊர்ல சட்டம் கடுமையாற வரைக்கும் இந்த மாரி விஷயம்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அத நம்ம எப்பயுமே நியூஸா பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.